அருள்நாதர் இயேசுவின் அற்புத நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வார்த்தை யாரும் சொல்லவில்லை என்கிற தலைப்பின் கீழாக அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. 63 வயதான சாமுவேல் அதிகாலையிலே எழுந்து எங்கோ அவசரமாக பிரயாணம் போவதற்கு ஆயத்தமாவது போல காணப்பட்டார். இவை யாவற்றையும் பொறுமையோடு கவனிக்க துணைவியார் அவருடைய அவசரத்திற்கு காரணம் கேட்டார்கள். அங்கிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஊரில் என் நண்பன் ஒருவன் இரும்பு தச்சனாக வேலை செய்கிறான். நான் உடனே அவனை பார்க்க வேண்டும் என்று சாமுவேல் பதில் கூறினார். அக்காலத்தில் 60 கிலோமீட்டர் பிரயாணம் என்பது மிக கடினமான ஒன்று. நடந்து செல்ல வேண்டும். ஆகவே அவரது துணைவியார், ஏன் அவரை சந்திக்க உடனே அவசரப்படுகிறீர்கள் என்று வினாவினார்கள். சாமுவேலின் பதில் ஆச்சரியத்தை தந்தது. நான் நேற்று நித்திரை செய்தபோது ஒரு வினோதமான கனவு கண்டேன். ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல வரிசையாக நின்றார்கள். என் பக்கத்தில் அந்த இரும்பு தச்சன் கொல்லன் நின்று கொண்டிருந்தான். அவன் தேவனுடைய பட்டணத்துக்குள் செல்லும் நேரம் வந்த போது வாசல் காக்கும் தூதன் அவனை உள்ளே விட முடியாது என்று கூறிவிட்டான். நீ இயேசு கிறிஸ்துவையும் அவரால் வரும் ரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே உனக்கு இந்த ராஜ்யத்தில் இடமில்லை என்று கூறிவிட்டான். உடனே அவன் தன் தூதனை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவரால் வரும் ரட்சிப்பை குறித்தும் இன்று வரை யாருமே என்னிடம் சொன்னது இல்லை என்று கூறினான். இதை கேட்டதும் நான் விழித்து கொண்டேன். எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் நண்பர்களாக இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அவனிடம் சொன்னதே இல்லை என்று நான் உடனே போய் இயேசுவை குறித்து அவனிடம் சொல்ல வேண்டும். இல்லையேல் அவனுடைய ஆத்துமான் நரகத்தில் அழியும். அதற்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது என்று கூறி முடித்தார். அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் வாழும் பகுதியில் வாழ்கிறவர்களிடம், உங்களோடு பழகுகிறவர்களிடம் மற்றும் உங்களுக்கு அறிமுகமானவர்களிடம் இயேசுவை குறித்தும் அவரால் வரும் ரட்சிப்பை குறித்தும் பேசுகிறீர்களா? என்னிடம் யாருமே சொல்லவில்லை என்று யாரும் உங்கள் காதுகள் கேட்க தேவனுடைய ராஜ்யத்தில் சொல்லும் நிலை வராதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உங்களுடைய அன்புக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைய வார்த்தையின் வழியாக நீ எங்களுக்கு வைத்திருக்கிற உன்னதமான அந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவை பற்றி பிறரோடு நாங்கள் பகிராத வரை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனை பாடுகள் உண்டு என்பதை எண்ணி பார்த்து பிறரையும் கூட அந்த பாடுகளின் வழியாய் கிறிஸ்துவை கண்டடையத்தக்க அந்த அன்பை சொல்வதற்கு எங்களை அனுப்புங்கப்பா. நாங்கள் கடந்து போகிறோம், ஆயத்தமாக இருக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.